சண்டே கிளீனிங் டே. பாத்திரம் கழுவி கவுத்தி வைக்கிற இடத்துல இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இதை எப்படிடா க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு தடவை வந்து பாத்ரூம் க்ளீனிங் லிக்விட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் K2 மல்டி க்ளீன் லிக்விட் வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார். சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் படிக்கும்போது தான் இந்த மாதிரி டைல்ஸில் இருக்கிற உப்பு கலர்லாம் போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு யூஸ் பண்ணாத பழைய கப் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இந்த லிக்விட் வந்து ஊற்றிட்டு அதுலேயும் அளவாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு மெஷர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. எந்த அளவுக்கு அந்த டைல்ஸ் கரை இருக்கோ அது அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் நம்ம டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கரை இருக்கிற இடத்துல எல்லாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணாத கம்பி ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். பாருங்கள், ஊற்றும் போதே நல்லா நொர நொறையாக வருது. இந்த மாதிரி நல்லா நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அது நல்லாவே அந்த கெமிக்கல் வந்து அந்த டைல்ஸோட அப்சர்வ் ஆகிருந்தது. கொஞ்சம் அங்கங்கே பச்சை பச்சையாகவும் தெரிஞ்சது. என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து போட்டு தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம கம்பி ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போதே அதில் இருக்கிற அழுக்கு வந்து பச்சை கலர், ப்ரௌன் கலர்னு கலராக வந்துச்சு. உப்பு கரை எந்த இடத்துல ரொம்ப இருக்கோ அந்த இடத்துல இன்னுமே நான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தேய்ச்சிக்கிட்டேன். இந்த டைல்ஸில் வந்து கொஞ்சம் தெரியவும் இல்லை எங்கெங்கே கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுனதுனால. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி திரும்ப தண்ணி ஊற்றி நல்லாவும் நான் கழுவி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிசயந்தாங்க, எந்த அளவுக்கு கரை இருந்தோ அது எல்லாமே வந்து நல்லா போயிடுச்சு. ஈரமாக இருந்தால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் இப்போ காஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உப்பு கரை இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லை. அந்த அளவுக்கு க்ளீனாக ஆயிடுச்சு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தது தான். அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. அதே போல் பாத்திரத்தை விளக்கி கவுத்தி வைப்போம்ல அந்த வாளி, அதுவுமே வந்து உள்ளே ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கும் இதே மாதிரி மெத்தடில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. இது எனக்கு முதவே தெரியும். நான் க்ளீனிங்கில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.